லிங்கம் போஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் சார். அதில் எந்தெந்த மூலையில் என்னென்ன இருந்தால் சிறப்பு, அதை வச்சு நாங்கள் ஒரு வரைபடம் எங்கள் இன்ஜினியரை வச்சு நாங்கள் அமைக்கிறோம், கான்ட்ராக்டர் வச்சு அமைக்கிறோம், மேஸ்திரிகிட்ட அமைக்கிறோம், அல்லது யங் சேப் இப்போ தான் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, உங்கள் சேனல் பார்த்து சின்ன சின்ன வரைபடங்கள் அமைக்கிறோம். ஸோ இது ஒரு உபயோகரமாக உங்களுக்கு இருக்கும். இப்போது வரைபடத்தில் எது எங்கெங்கே இருக்க வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். முதல் ஒரு இடம் வாங்குகிறோம். ஸோ இடத்தினுடைய அமைப்பு இது 30 அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது 40 அடி, அதாவது தென் வடல் 40 அடி, கிழமேல் 30 அடி. வடக்கு பக்கம் எங்களுக்கு வாய்க்கால் இருக்குது சார், சிறப்பு. மேற்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது. திருப்பதி போல் மலையில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பணம் கொட்டும். ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ தெற்கு பார்த்து நாங்கள் இடம் வாங்கிறதுக்கு யாருக்கெல்லாம் யோகம்? ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசையும், 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகம். அப்புறம் இடத்துல 5Gன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னாக்கா 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல். இந்த 5 விஷயம் உங்கள் வீட்டில் சரியாக இருந்தால் 60% வீடு வாஸ்துப்படி உள்ளது. அது என்ன அப்படின்னா, ஈசான மூலைங்கிறதுல போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3ம் இருக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். இப்போது இந்த 2 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒன்றா ரிக்குயர்மெண்ட்ஸுன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதில் எது எந்த பகுதியில் அமைந்தால் சிறப்பு. இப்போ ஹால் 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெரும்பகுதியானவர்கள் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் கிச்சன் அமைத்து விட்டு கன்னி மூலையில் பெரிய ஹால் அமைப்பார்கள். தவறு. அப்போ நம்ம எப்படி சார் பண்ணணும்? தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் இந்த இடத்துல தான் ஹால் வர வேண்டும். 1வது விஷயம். 2வது பெட்ரூம். ஸோ இது 1. பெட்ரூம் 2. இந்த இடத்துல கன்னி மூலையில் பெட்ரூம் அமைப்பது சிறப்பு. 3வது 4ஐயும் சேர்த்து பார்த்துருவோம். இந்த இடத்துல கிச்சன், தெற்க பார்த்த வீட்டிற்கு கிச்சன் இங்கே இருப்பது சிறப்பு. இல்லை அகலம் ஜாஸ்தியாக இருக்குது, 28 அடி மேலே இருக்குது அப்படின்னாக்கா அக்னி மூலையிலேயே கிச்சன் அமைத்து, வெராண்டா அமைத்து, அதுக்கப்புறம் பெட்ரூம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல கிச்சன் இருக்கும், வெராண்டா இருக்கும், பெட்ரூம் இருக்கும். நடுவில் இப்படி பிரிப்போம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கிச்சன் வந்துடும், இது வெராண்டாவாக இருக்கும், இது ஹாலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பெட்ரூமாக கூட நீங்கள் அமைக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு நாம் இப்படி உள்ளே இதற்கு இங்கே உள்ளே வர்ற மாதிரியும், இதற்கு இங்கே வர்ற மாதிரியும், இது ஒரு டாய்லெட். சார் எங்கள் அப்பா அம்மாவும் இருக்காங்க சார் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா ஒரு ரூம் அப்பா அம்மாவுக்கு கொடுங்க. ஸ்டடி ரூம் அமைக்கணும்னா அமைச்சிக்கலாம். இல்லை சார் நாங்கள் இங்கேயே கிச்சன் அமைச்சிட்டோம், அப்போ இந்த இடத்துல என்ன அமைக்கலாம்? இன்னும் ஒரு டாய்லெட்டு வேணும்னா இப்படி அமைச்சிக்கலாம். ஸோ டாய்லெட் பாத்ரூம் ஆனது வாயு மூலையில், இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டு, கிச்சன் அக்னி மூலை. அப்படி இங்கே அமைக்க முடியாத பட்சத்தில் பிளாட்டினுடைய அகலம் உங்களுக்கு 17 அடி தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கிச்சன் அமைக்க முடியாது. இந்த இடத்துல தான் அமைக்க முடியும். ஸோ கிச்சன் சொல்லிட்டேன், டாய்லெட்டு சொல்லிட்டேன். ஸ்டெப்ஸு எங்கே சார் அமைக்கிறது அப்படின்னாக்கா இந்த தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை கழித்து இப்படி வச்சுக்கலாம், அல்லது வெளியில் இந்த இடத்துல நீங்கள் அமைக்கலாம். போர்ட்டிக்கோ இந்த பகுதியில் தான் இருக்க வேண்டும். இந்த பகுதியில் நீங்கள் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. இந்த பகுதியில் தான் அமைக்க வேண்டும், அல்லது இந்த பகுதியில் அமைக்கலாம். ஸோ அக்னி மூலை சார்ந்ததில் போர்ட்டிக்கோ இருக்க வேண்டும், கிச்சன் இருக்க வேண்டும், வெராண்டா இருக்க வேண்டும், ஹால் இருக்க வேண்டும். பெட்ரூம் கன்னி மூலையில் இருக்க வேண்டும், அதற்கு சார்ந்த டாய்லெட் இருக்க வேண்டும். பூஜை ரூம் கன்னி மூலை சார்ந்ததிலோ அல்லது ஈசானம் சார்ந்ததிலோ இருக்க வேண்டும் பூஜை. இந்த தெற்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில் பூஜை அறை அமைத்தோமையானால் தெய்வ சக்திகள் ஈசான மூலை வழியாக வந்து கன்னி மூலையில் வைக்கப்பட்டுள்ள பீரோவில் அருமையாக தங்கும்.
தெற்க பார்த்த வீட்டிற்கு எது எது எங்கெங்கு இருக்க வேண்டும். ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிச்சன் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் வைக்கப்பட முடியாவிட்டால் மட்டுமே வாயு மூலையில் வைக்க வேண்டும். ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு வந்து சின்னதாக ஒன்று கேட்குறாங்க, நாங்கள் அனுப்பியிருக்கிற வரைபடம் சரியானு கேட்குறாங்க. இதில் வந்து 5 விஷயம் பார்க்க வேண்டும். வெறும் பிளான் அனுப்பி பார்த்தீங்கன்னா பத்தாது. KJC10 கேங்கிறது குழிக்கணக்கு. நிறைய வரைபடத்தில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 10 பொருத்தங்கள் பார்ப்பாங்க. அது மாதிரி மனை கோலும்போது 11 பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 177 குழி, 107 குழி, 117 குழி, 99 குழி, 81 குழி, இதெல்லாம் பெஸ்ட்டு குழிகள். ஸோ அருமையான அளவு. 177ங்கிறது 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் உள்ளது. 77 குழி, இதெல்லாம் பெஸ்ட் அளவு. அந்த மாதிரி KJCங்கிறது கேங்கிறது குழிக்கணக்கு. அதுக்கப்புறம் ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகத்திற்கு தெற்கு திசை யோகமா, வடக்கு திசை யோகமா, வீடு கட்டும் நேரம் உள்ளதா, வீடு கட்டும்போது எதுவும் இடையூறு வந்தால் எந்த கோயிலுக்கு போகணும் சொல்லப்பட உள்ளது. 4 மூலையும் சரியாக இருக்க வேண்டும். வெறும் மூலை மட்டும் இல்லை, இந்த 2ம் எடுத்துக்கணும். 4 மூலையிலையும் சரியாக அமைக்கப்படும். இது அமைக்கிறது மட்டும் இல்லை, இன்னர் அளவும் அவுட்டர் அளவும் சரியாக இருக்க வேண்டும். இது மாதிரி நாங்கள் வந்து சரியாக வாஸ்துப்படி அமைக்கின்றோம். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சரிபார்த்து கொள்ளலாம். அதற்கு ஒரு சிறு கட்டணம் சொல்லப்பட்டுள்ளது. கேட்டு எங்களுடைய அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வரலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அல்லது சொல்லப்பட்ட இந்த ஒவ்வொரு அமைப்புகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.